வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்ற ஒரு கீவேர்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இந்த ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்ற கீவேர்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ மோஸ்ட்லி எல்லா ஸ்ட்ராட்டஜிலுமே இது இருக்கும். இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ட்ரேட் எடுத்துருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த பொசிஷனை எக்ஸிட் பண்ணுறதுக்கு எக்ஸிட் கண்டிஷனில் வரலாம், இல்லைன்னா ரிப்பேர் கண்டினியூஸில். ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த கீவேர்டு யூஸ் ஆகும். இதில் ஒரு 5 டேட்டாவை நம்ம எடுக்க முடியும். ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரைஸு ஆல்ரெடி எடுத்தது இல்லையா, எந்த ப்ரைஸில் எடுத்தது அப்படின்ற ஒரு டேட்டாவை வச்சுட்டு ஆல்ரெடி எடுத்திருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த டேட்டா வச்சு பண்ண முடியும். அடுத்த குவான்டிட்டி இருக்குது. ஸோ எத்தனை குவான்டிட்டி எடுத்தது அதை பேஸ் பண்ணி எக்ஸிட் பண்ணுறது. ஸோ அது எத்தனை குவான்டிட்டி எடுத்தது எவ்வளோ எக்ஸிட் பண்ணிக்கலாம், இல்லை எத்தனை குவான்டிட்டி எடுத்திருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இந்த கீவேர்டு யூஸ் ஆகும். தேர்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்ததுன்ற அந்த டேட்டாவை எடுக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஎன்எல். ஸோ இப்போதைக்கு எடுத்த ட்ரேடு அந்த லெக்கு வந்து இப்போது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, பிஎன்எல் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டாக லாஸாக, என்ன லெவலில் இருக்குது, இல்லை எந்த லெவலுக்கு போனால் நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற டேட்டாவும் எடுக்க முடியும். கடைசி பார்த்திங்கன்னா டைம். ஒரு டைம் எடுத்திருக்கு, ஸோ எடுத்த டைம்லேருந்து நம்ம 20 நிமிஷம் கழித்து நம்ம எக்ஸிட் பண்ணணும், இல்லை வேறு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த கீவேர்டு அதுக்கும் யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கீவேர்டை நம்ம 2 இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று கண்டிஷன் பில்டரு, அடுத்த பொசிஷன் பில்டர். அது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம். இப்போ செட் 1 இருக்குது. ஸோ செட் 1ல் வந்து 18,000 நிஃப்டி சிஏ வந்து எடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ 18,000 சிஏ பைக் எடுத்துக்கிறோம். இப்போது இதை வந்து எப்படி கண்டிஷன் பில்டரில் எப்படி யூஸ் பண்ண முடியும் பார்ப்போம். இப்போ வந்து அந்த 18,000 சிஇ வந்து செட் 1ல் எடுத்திருக்கு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒரு கண்டிஷன் இருக்குது, ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியில் 18,000 சிஇயில் 18,000 சிஇன்னு இல்லை, பர்டிகுலராக செட்டு 1ல் உள்ள அந்த லெக்கு நம்ம என்ன பொசிஷன் பில்டரில் என்ன கொடுத்தோமோ அந்த லெக் என்ட்ரி எடுத்துடுச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இந்த கீவேர்டை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் அந்த செட் 1ல் வந்து என்ட்ரி கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த என்ட்ரியில் ஃபீல்டு பார்த்திங்கன்னா ப்ரைஸு, இந்த செகண்ட் இருக்கு இல்லையா ஃபீல்டு. ஸோ வந்து பர்டிகுலர் லெவல் ப்ரைஸில் எடுத்திருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அண்டர்லைங் நிஃப்டி 50 செட் நம்பர் 1 கண்டிஷன் நம்பர் 1 லெக் நம்பர் 1. ஏன்னா ஒரே ஒரு லெக் தான் யூஸ் பண்ணுறதுனால லெக் நம்பர் 1. ஸோ அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி எடுத்தாச்சு, ட்ரேட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்றத அதுக்கு அந்த ஸ்டேட்டஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு லெக் எடுத்துருச்சு, ஒரு ஆப்ஷன் வந்து எடுத்துட்டிங்க. எடுத்த லெவல்லேருந்து ஒரு இப்போ 50 பாயிண்ட்ஸு, எக்ஸாம்பிள் 50 பாயிண்ட்ஸுக்கு மேலே போனாலும் எக்ஸிட் ஆகணும். ஸோ 50 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகணும், இல்லை 50 பாயிண்ட்ஸ் லாஸ் எஸ்எல் வந்தாலும் எக்ஸிட் ஆகணும். அப்படின்ற பட்சத்தில் அடுத்ததாக நம்ம வந்து ஏதாச்சும் காம்பினேஷனில் வரும். ஸோ இதில் எக்ஸிட் கண்டிஷனில் இல்லை ரிப்பேர் கண்டினியூஸோ ஏதோ இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து அந்த செட்டு 1ல் லெக் 1ல் அது பர்டிகுலர் ப்ரைஸ் எடுத்தாச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஆர் காம்பினேஷனில் போட்டிருப்போம். இந்த ஆர் காம்பினேஷனில் அந்த எல்டிபி அந்த 111 இருக்கு இல்லையா, ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம். ஸோ இந்த ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம்ன்ற கீவேர்டும் முக்கியமான ஒரு கீவேர்டு. இது அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற கீவேர்டை மட்டும் பற்றி பார்ப்போம். ஸோ அந்த ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட என்ட்ரி ப்ரைஸு இப்போ அதோட எல்டிபி வந்து அதுவும் கிரேட்டர் தென் எந்த ப்ரைஸை எடுத்ததோ அதுலேருந்து 50 பாயிண்ட்ஸு அபோவ். ஸோ இதுக்கு +15 போட்டிருக்கோம். ஸோ மேபி 100ல் எடுத்துருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ 100ல் எடுத்துருக்குன்னா 50 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் வைக்கிறீங்க. அப்போது எல்டிபி உங்களுக்கு 100 + 50. ஸோ 150க்கு மேலே போனால் எக்ஸிட் ஆகணும். ஆர்
ஆர் கண்டிஷன் கொடுத்துருக்கும். 50 பாயிண்ட்ஸ் கீழே போனாலும் எக்ஸிட் ஆகணும். ஸோ இங்கே -50 கொடுத்துருக்கும். ஸோ இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் மீட் ஆனாலும் எக்ஸிட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த கீவேர்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ருப்பீஸில் வச்சு பண்ணிக்க முடியும் இதில். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் நீங்கள் மாற்றணும். பிஎன்எல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கீவேர்டை இங்கே போடணும் நீங்கள் ஃபீல்டில். ஸோ போன கண்டிஷனில் 50 பாயிண்ட்ஸு அபோவ் ஆர் பிலோ கொடுத்தோம். ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ருப்பீஸில் கொடுக்குறோம். 1000 ருப்பீஸ்க்கு மேலே போனாலும் எக்ஸிட் ஆகணும். அதே மாதிரி 1000 ருப்பீஸ்க்கு கீழே போனாலும் எக்ஸிட் ஆகணும். பிஎன்எல் அந்த இடத்துல போடணும். நம்ம ஃபீல்டுன்ற இடத்துல அது போட்டிங்கன்னா 1000 ருப்பீஸ்க்கு மேலே போனாலும் எக்ஸிட் ஆகணும். ஆர் இங்கே -1000 போடணும். ஆப்போசிட்டில் போகும்போது -1000 கீழே போனாலும் எக்ஸிட் ஆகும். ஸோ அந்த ருப்பீஸை வச்சு நீங்கள் எக்ஸிட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேட் எடுத்துடுச்சு. அது எடுத்ததுக்கப்புறம் சர்டன் மினிட்ஸ் இத்தனை மினிட்ஸ் கழித்து நம்ம எக்ஸிட் பண்ணிக்கணும். இல்லை அத்தனை நிமிஷம் கழித்து வேறு ஒரு கண்டிஷனை கொடுத்து வேறு ஒரு என்ட்ரி எடுக்கணுன்னாலும் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரேடர் இன்ஸ்ட்ருமெண்ட் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. அது லெக் எடுத்துருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இப்போ இருக்கிற என்ன டைமோ இந்த டைமு வந்து இந்த என்ட்ரி டைம் இருக்கு இல்லையா உங்களுக்கு, இந்த பர்டிகுலர் லெக்கோட என்ட்ரி டைம் இந்த ஃபீல்டுன்றத பார்த்திங்கன்னா நம்ம மாற்றணும், டைம்னு மாற்றிக்கணும். ஸோ அதை போட்டிங்கன்னா அந்த என்ட்ரி டைம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரேடர் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய என்ட்ரி டைம்லேருந்து இங்கே +15 கொடுத்துருக்கேன். ஸோ 15 கொடுத்தாலே மினிட்ஸ் தான் கணக்கு இதில், சரிங்களா? ஸோ அப்போது மேபி 9:30 இப்போ நம்ம எந்த டைம் எடுத்ததுன்னு தெரியாது அது. ஸோ அதனால் இப்போது 9:30க்கு எடுத்துருக்குன்னு வச்சுக்கோமே, அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். எந்த டைம் எடுத்ததுன்னு ரெக்கார்ட் ஆகிடும். அந்த டைம்லேருந்து 15 மினிட்ஸ் கழித்து நம்ம எக்ஸிட் ஆகணும், இல்லை வேறு கண்டிஷன் ஏதோ ஆக்டிவேட் ஆகணுன்னாலும் அந்த மாதிரி இடத்துல இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்து நம்ம என்ட்ரி கண்டிஷன் பில்டரில் எப்படி பண்ணுறதுன்னு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். எல்லாமே இது கண்டிஷன் பில்டரில் வரும். என்ட்ரியில் வரும், இல்லை ரிப்பேர் ஒன்ஸில் வரும், ரிப்பேர் கண்டினியூஸில் வரும். இதெல்லாமே கண்டிஷன் பில்டரில் எக்ஸிட்லேயும் வரும். இது பொசிஷன் பில்டரில் எப்படி யூஸ் பண்ணதை பார்ப்போம். ஒரு லெக் எடுத்தாச்சு, அதை வந்து நம்ம எக்ஸிட் பண்ணுறோம். ரிப்பேர் ஒன்ஸ்லேயோ ரிப்பேர் கண்டினியூஸ்லையோ எக்ஸிட் பண்ணுறோம். அப்படி எக்ஸிட் பண்ணும்போது பர்டிகுலர் ஸ்ட்ரைக், அதை எடுத்த ஸ்ட்ரைக்கே எக்ஸிட் பண்ணணும்ன்ற ஒரு மெயின் கண்டிஷன் இருக்குது. ஸோ இதில் பொசிஷன் பில்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரைக் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரைக்கில் எஃப்எக்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ எஃப்எக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா இந்த எஃப்எக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். என்ட்ரியில் ஃபீல்டு வந்து ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணிவிட்டு இது எக்ஸிட் கண்டிஷனுக்கான எக்ஸிட் கண்டிஷனுக்கான பொசிஷன் பில்டர், சரிங்களா? அதில் ஸ்ட்ரைக்குன்ற ஃபீல்டில் நம்ம எடுத்து ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த எடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஸ்ட்ரைக்கை எடுத்துக்கோன்னு நம்ம கொடுக்குறாங்க. இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து நம்ம ஆக்சுவலாக எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணாமல் அது ஆல்ரெடி என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ட்ரி ஆச்சோ அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உள்ளதை இங்கே எக்ஸிட் பண்ணிக்கணும்னு கொடுக்குறோம். அதுக்கு தான் அந்த ஃபீல்டில் ஸ்ட்ரைக் இந்த செலக்ட் பண்ணோம். செட் நம்பர் 1, தென் கண்டிஷன் நம்பர் 1, லெக் நம்பர் 1, அந்த பர்டிகுலர் லெக்கில் உள்ளது. ஸோ இதை இப்போ பை பண்ணால் செல் கண்டிஷன் கொடுக்கும்போதும் இதை கொடுக்கணும். இல்லை ஃபஸ்ட் என்ட்ரி செல்லை எடுத்துட்டிங்கன்னாலும் இந்த செல்லுக்கான எக்ஸிட் பார்த்தீங்கன்னா பை கண்டிஷன், ஸோ அங்கேயும் இதை கொடுக்கணும் அந்த மாதிரி இடத்துல. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ ஒரு எஸ்பிஐ ஸ்டாக்கு ஏதோ எடுத்துட்டிங்க, அதில் வந்து ஒரு மேபி ஒரு 100 குவான்டிட்டி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கலாமே, இல்லை 50 குவான்டிட்டி எடுத்துட்டிங்கன்னா இப்போ அதில் 50% எக்ஸிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வச்சுருக்கீங்க. இது வந்து ரிப்பேர் ஒன்ஸோ இல்லை ரிப்பேர் கண்டினியூஸோ ஏதோ ஒன்றில். ஸோ அந்த மாதிரி இடத்துல பொசிஷன் பில்டில் போய்ட்டு இங்கே இருக்கிற குவான்டிட்டி இருக்குது இல்லையா, அந்த குவான்டிட்டியில் போய்ட்டு எஃப்எக்ஸுக்கு கிளிக் பண்ணிக்கிட்டு
அடுத்ததாக வந்து அந்த எஃப்எக்ஸ் உள்ளே போயிட்டு ஃபீல்டில் என்ன பண்ணுறீங்கன்னா குவான்டிட்டி செலக்ட் பண்ணிக்கிறீங்க. என்ட்ரி எத்தனை குவான்டிட்டி எடுத்ததோ, என்ன ஸ்டாக்கு, என்ன கண்டிஷன், லெக் நம்பரு, இன்ட்டு போட்டு அது மல்டிப்ளிகேஷன் போட்டு 0.5 போடுறோம். ஸோ 0.5ன்றது 50%. மொத்த குவான்டிட்டியில் 50% எக்ஸிட் பண்ணிக்கோன்றத கண்டிஷனிங் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இடத்துல இந்த கீவேர்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் டவுட்ஸ் என்னன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.